ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்னைக்கு நம்மள எல்லாருமே நம்ம மொபைலில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்னாப்சாட் அப்படின்ற ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவும் இல்லாட்டி வந்து சாட் பண்ணுறதுக்கும் அப்படின்னு வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்னாப்சாட் ஆப் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஸ்னாப்சாட் ஆப்பில் வந்து கேமராவில் வந்து சில பேர் வந்து சில இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட் கேமரா ஓப்பன் பண்ணால் ஜூம் இன்லேயே இருக்குது, ஜூம் அவுட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஸ்னாப்சாட் கேமராவில் வந்து கேமரா சம்மந்தமாக ஜூம் சம்மந்தமாக ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் ஸ்னாப்சாட் ஆப்பில் வந்து கேமராவில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் நீங்கள் ஸ்னாப்சாட் ஆப்பில் வந்து கேமரா சம்மந்தமாக ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஸ்னாப்சாட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு ஸ்னாப்சாட் ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், இந்த இடத்துல அப்டேட் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த ஸ்னாப்சாட் ஆப் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணும்போது தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப்பில் உள்ள பக்ஸையும் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட வந்து நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறனால தான் இந்த மாதிரி கேமராவில் சில இஷ்யூஸ் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்னாப்சாட் ஆப்பை ஒரு அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் வந்து சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஸ்னாப்சாட் அப்படின்றத சர்ச் பண்ணி ஸ்னாப்சாட் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் கேமரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து டிசபிள் இருக்கா எனேபிள் இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணி பாருங்கள். ஒருக்கு வந்து டிசபிள் பண்ணிவிட்டும் எனேபிள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனையுமே கொடுத்து ஒருக்க ஃபோர் ஸ்டாப் பண்ணுங்கள். அப்போ வந்து ஸ்னாப்சாட் ஆப் வந்து நம்ம மொபைலில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் ஆகும். அப்படி ஸ்டாப் ஆகின அப்புறமா திரும்ப நம்ம ஸ்னாப்சாட் ஆப்பை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுவோமா இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து இந்த கேமராவில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோடு வந்து உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லையுமே உள்ள கேமராவில் ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்தாலுமே இந்த ஸ்னாப்சாட் ஆப்பில் வந்து இந்த கேமரா வந்து ஒரு ஜூம் இன் ஆகி இல்லாட்டி ஜூம் அவுட் ஆகாமல் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரலாம். அதனால் உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் திரும்ப ஸ்னாப்சாட் ஆப் ஓப்பன் பண்ணி கேமரா ஓப்பன் பண்ணி சரியாக ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னாச்சுன்னா இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் ஸ்னாப்சாட் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இந்த கேமரா சம்மந்தமாக ஃபேஸ் பண்ண இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.